பிறக்கும் போதே வந்து ஒரு ரேர் ஸ்கின் ஜெனட்டிக் டிஸார்டர்னால வந்து பாதிக்கப்பட்டிருக்கான். இவனால் வந்து வெயில் வந்து தாங்க முடியாது. ஸோ கொஞ்சம் வெயிலில் கொஞ்சம் எக்ஸ்போஸ் ஆனாலுமே அவனுக்கு வந்து ஸ்கின் எல்லாம் வந்து வெடிக்க ஆரம்பிச்சிடும். ப்ளீட் கூட ஆகும் அந்த புண்ணு ஆகி. இவங்க அம்மா இவனை கூட்ட போகாத ஹாஸ்பிட்டல் கிடையாது, பார்க்காத டாக்டர் கிடையாது. ஆனால் எல்லாருமே சொல்லக்கூடிய ஒரே விஷயம், க்யூர் பண்ண முடியாது, இவன் இப்படியே தான் இருக்கணும். இந்த பையனும் இவங்க ஃபேமிலி வந்து இருக்கிறது வந்து ஒரு ஷீட் வீடு தான். அந்த ஷீட் வீட்டில் அந்த வெயில் நல்லா அப்சர்வ் ஆகுது. அவனுக்கு வந்து அந்த ஹீட் அதிகமாயிட்டு அங்கங்கே ஸ்கின் வெடிக்க ஆரம்பிக்குது, பிளட் வருது, அனல் ஃபுல்லாக இறங்குது. மற்றவங்களை விட இந்த குழந்தை நம்பிக்கிட்டே இருந்தால் நல்லா வளருவான் அப்படின்னு சொல்லிட்டு கடவுள் நம்மளுக்கு கொடுத்துருக்காரு அப்படின்ற மைண்ட் செட்டில் போயிடும். உன் பேர் என்ன வயசு அது? 6. என்ன செய்யுது உனக்கு உடம்பு? எதிரு அப்பப்போ தண்ணி ஊற்றிடுக்குவேன். அப்படியா? தண்ணி மேலே ஊற்றிப்பியா? தண்ணியிலே இருப்பான். தண்ணியிலே இருக்கிறதுனால சளி பிடிச்சிக்குது, கோல்ட் ஆயிடுது, அந்த மாதிரி வந்துடுது பாப்பாக்கு. நைட்டு எரியும். ஐயோ ரொம்ப அரிக்கும்டா, சொரியாதா? சரியா? முடிஞ்ச அளவுக்கு இப்படி தேய்ச்சி விடு, சரியா? கஷ்டமா இருக்கு பார்க்கவே. எங்களால் முடிஞ்ச வரைக்கும் எங்களால் என்ன பண்ண முடியுமோ அவனுக்கு எல்லாமே பண்ணிட்டு தான் இருக்கும். திவாந்த் வந்து சின்ன வயசுலேருந்து ஸ்கூலுக்கு போனதே கிடையாது. ஸ்கூலுக்கு போய் அட்மிஷன் கேட்கறது எல்லாமே வந்து இல்லை, நாங்கள் அட்மிஷன் தர மாட்டோம். பாப்பாக்கு வந்து ஸ்கின் இந்த மாதிரி இருக்குது, மற்ற பசங்க பார்த்து பயப்படுவாங்க, பேரண்ட்ஸ் கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அட்மிஷன் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. 6 வயசு வரைக்கும் ஸ்கூலுக்கு எந்த ஸ்கூலில் சேர்த்துக்க மாட்டேன். இல்லை, எங்கேயுமே சேர்த்து படிக்க வைக்கணும் ரொம்ப ஆசை இருக்குது. அவன் படிக்கணும்னு அவனுக்கும் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. ஆனால் எங்கன்னா ஸ்கூல் வாய்ப்பு கொடுத்தா நல்லாயிருக்கும். படிக்க வைக்கிறதுக்கு முயற்சி செய்வேன். ஓகேண்ணா.